शिवस्मरणं नमः पार्वती पतये। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसार सर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिथितीर्षतां तमोन्धम्। संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधा सहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ओम हनुमते नमः। श्रीहरये नमः। बर्हापीठं नटवरवपुः कर्णयोः कर्णिकारं बिभ्रद्वासः कनककपिशं वैजयन्तीं च मालां रन्ध्रान् वेणो अधरसुधया पूरयन् गोपवृन्दैः बृन्दारण्यं स्वपदरमणं प्राविशते गीतकीर्तिः। சிவபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய கிருஷ்ணாவதார சரித்திரத்துல பகவான் ஒரு 5 வயசுலேருந்து மாடு கன்றுகளை மேய்க்க போகும்போது அசுரர்கள் தேவர்கள் 2 பேருமே அந்த சரித்திரத்துல கலக்கிறார்கள். அசுரர்கள் வரது நியாயம், கம்சன் ஒவ்வொருத்தரையா அனுப்புறான், பகவான் கொள்றார். தேவதைகள் எங்க வந்தார்கள் அப்படின்னா இது கொஞ்சம் தத்துவம். இது எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தனுர்தரஹா அப்படின்னு சொல்றோமோ. பகவானை பத்தி சொல்லும்போது கிருஷ்ணாவதாரத்துல தான் 16,108 10,108 கல்யாணம் பகவான் பண்ணிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனைவிக்கும் 10 குழந்தைகள். ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தைகள். பின்னாடி தசமஸ்கந்தத்துல ஏகாதசத்துலாம் இந்த விஸ்தாரமா சொல்றார். பகவானோட குடும்பத்தை பார்க்கறதே பூபார நிவர்த்திக்காக வந்த பகவானோட குடும்பமே பூபாரமாயிடுச்சு. அவ்வளோ பெருசு. அப்புறம் எல்லாரும் யாதவர்கள்லாம் யுத்தத்துல மரிச்சு போனார்கள்னு பின்னாடி கதை. இப்படி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றிருந்த பகவான கிருஷ்ணாஷ்டோத்திரத்துல அர்ச்சனை பண்ணும்போது ஓம் நித்ய பிரம்மச்சாரினே நமஹா அப்படின்னு ஒரு அர்ச்சனை. நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னு அது எப்படி சார் அப்படின்னா பகவானுக்கு தான் பொருந்தும். சாதாரண மனிதர்களுக்கு இது புரியாது. நாம் சந்ததிகளை
உண்டாக்குறதுக்கும் தபஸுனால சந்ததிகள் உண்டாகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இதே பாகவதத்திலேயே சௌபரின்னு ஒரு மகரிஷி, அவர் எப்படி கல்யாணம் பண்ணிட்டார், எத்தனை குழந்தைகளை பெற்றாருங்கிறதெல்லாம் நவமஸ்கந்தத்தில் வரும் அந்த சரித்திரம். மீன் குஞ்சுகளை பார்த்தார், பெரிய கூட்டமா ஆனந்தமா வாழறத பார்த்துட்டு அது மாதிரி குடும்பம் நடத்துறோம்னு ஆசைப்பட்டு மாந்தாத்தான்னு ஒரு ராஜா இருந்தான், அவன்கிட்ட போய் பொண்ணு கேட்கிறார். ஏன்னா அவனுக்கு தான் 100 பொண்ணு இருந்தது. அவன் சொன்னா, இவர் கிழவரா இருக்கிறத பார்த்துட்டு ராஜகுமாரிகள், ஆனா இவர் முனிவர். ஐயா உனக்கு அறிவு இருக்கா, உன் வயசு என்ன, உன் உடம்பு முழுக்க கவிச்ச வாசனை வேற அடிக்கிறது, ஒரு ஆயிரக்கணக்கான வருடம் ஜலத்துல இருந்ததுனால நீ போய் ராஜகுமாரிகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே, அதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டு கோவப்படுறது ஒரு வகை. அப்படி அவன் கோவப்பட விரும்பல, ஏன்னா இது மகரிஷி. அதே சமயம் கல்யாணமும் பண்ணி கொடுக்க முடியாது, அதனால வேற ஒரு விதமா அதை திருப்பி விட்டான். இது பாருங்க, இந்த காலம் முந்தி மாதிரி கிடையாது. நாம பொண்ணை பார்த்து நாம தீர்மானம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற காலங்கள்லாம் கிடையாது. நான் தான் பார்ப்பேன், நான் தான் பேசுவேன், நான் தான் இவன் அன்னைக்கே சொல்றாங்க, நான் தான் தீர்மானம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ற காலம். அதனால சத்திரிய பெண்கள் அவளுக்கு அந்த தர்மம் பொருந்தும். நீங்க என் பொண்கள்கிட்ட போய் பேசுங்கோ, அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பேஷா கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னா. அவர் கேட்டார், நான் ஒரு ஆம்பளை, உன் பெண்கள் இருக்கிறது கன்னியா மாடத்துல அந்த புறம்னு சொல்லுவா, அதுக்கெல்லாம் நான் போக விடுவாளா அப்படின்னா. அவனுக்கு ஆத்திரம் கோபம் எல்லாம் கலந்துருக்கிறதுனால, அதெல்லாம் சாதாரண மனுஷியாளுக்கு இல்லையே, மனுஷியாளுக்கு சுவாமி நீங்க எந்த புறம் வேணாலும் போலாம்மா, நீங்க அந்த புறம்னா இல்லை, நீங்க எந்த புறம் வேணாலும் போகலாம், உங்களை யார் தடுக்க போறான்னா. அவன் என்ன நினைச்சான், இந்த தாடி மீச்ச கவிச்ச நாத்தத்துக்கு செவில் திரும்பி பார்க்க மாட்டாவ அப்படின்னு நினைச்சான். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவனோட எண்ணத்துக்கு புரிஞ்சுட்டார். அந்த அந்தப்புறத்துக்கிட்ட போறதே 20 வயசு மன்மதன் மாதிரி ஆனார் தபஸ்னால. இவர் உள்ள போன உடனே அந்த குழந்தைகள்லாம் 100 பொன் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை 2 பெண் குழந்தை ஆத்துல இருந்ததுன்னா அதோட ரூமை பார்த்தாதான் நான் சொல்றது புரியும். அத்தனை ட்ரெஸ்ஸிங் சாமான் போட்டுக்கிட்டு சாந்து தலை வச்சுக்கிறது இது போட்டு கலையபையா கிடக்கும். சம்பாதிக்கிற காசெல்லாம் அதுக்கே சரியா போயிடும். குழந்தைகள் ஆசைப்படுறதே நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு தோணாது. இதுல 100 பொண்ணு ஏகப்பட்டது. என்னோடது எண்ணிடுது, என்னோடது எடிது, என்னோடது. எப்ப பாரு 24 மணி நேரமும் மேக்கப் தான் பண்ணிட்டு இருக்கு. இவர் உள்ள போனாரா, இவன் இந்த கண்ணாடிக்கு சண்டை வரும். ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா நான் தான் யூஸ் பண்ணுவேன், நான் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், ரூம் முழுக்க செவத்துல கண்ணாடி வச்சுட்டான். யார் எங்க வேணாலும் நின்று பார்த்துக்கோங்க அப்படின்னு. இவர் உள்ள போன உடனே எல்லா கண்ணாடியிலையும் இவர் தெரியறார் அப்படின்ன உடனே அத்தனை பேரும் அப்படியே ஸ்டன்னானா ஓடி வேகமா ஓடி இவரை தொட்டு நான் தான் தொட்டேன், நான் தான் தொட்டேன், நான் தான் முன்னாடி தொட்டேன்னா. எதுக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் தொட்டதுனால என்னோட சான்ஸ் தான், சாய்ஸ் தான், நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான். உடனே அவர் சொன்னார், உங்க அப்பாவுக்கு சொல்லுங்கன்னார். அப்பாவுக்கு சொல்லி அனுப்பிச்சார். அப்பா சொன்னா யார் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, 100 பேர் பண்ணிக்க போறோம்னா. ஒரு தடவைக்கு 4 தடவையா யோசனை பண்ணிட்டு சொல்லுங்க, அப்புறம் பின்னாடி கண்ணை கசக்கின்னு நிற்கக்கூடாது. நாங்கெல்லாம் பைய எடுத்து வச்சாச்சுன்னுட்டாவோ, சாமான்லாம் பேக் பண்ணி வச்சியாச்சு, அவரோட கிளம்ப போறோம், தொலைஞ்சு போனோம். கல்யாணம் கூட அவன் முறையா பண்ணி தரல, கோபத்தினால. யாரும் ஒன்றும் சொல்லல. ஐஷ்ணு வந்தார், முறைப்படி இவர் கல்யாணம் பண்ணிட்டார். தபஸ்னால ஒரு விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு 100 வீடு, 150 வீடு தயார் பண்ண சொன்னார். அதுக்கு சௌபரி நகர்னே போட்டுவிட்டார்.
ஒரு 15 வருஷம் கழிச்சுது இந்த பக்கமே இப்போ கொள்ள இந்த இந்த மாந்தாதாவோட பொண்டாட்டி சொன்னா, அன்னைக்கு ஏதோ கோபத்தில் ரொம்ப பொங்கல்லாம் அப்படியே கலந்து போகணும்னு சொன்னேன். அப்படியே விட்டுற முடியுமா? இன்னைக்கு குழந்தையெல்லாம் எப்படி இருக்கா, பேரம்பேத்திகள்லாம் பிறந்திருக்கா, நம்ம ஏதாவது சீர்லாம் செய்ய வேண்டாமா? இந்த வயசானப்புறம் ஒரு நிதானம் வரும். சண்டை போடுவா, அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவா, அப்புறம் பார்த்தா பேரம்பேத்தியை வச்சுட்டு கொஞ்சுவா. அது மாதிரி இவெல்லாம் கிளம்பி வந்தா. வந்து பார்த்தா சௌபரி நகர்னு இருக்கு. அங்கே போய் உள்ள பார்த்தோம்னா ஒரு மரத்தடியில் இந்த சௌபரி வேஷத்தில் இவர் தபஸ் பண்ணி தியானத்தில் இருக்கார். வீடுகளுக்குள்ளே போனால் அங்கங்கெல்லாம் ஒவ்வொரு பையனும் 7-8 குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு, சௌபரியும் அங்கே யுவாவாக இருக்கிறத பார்த்துட்டு இவன் ராஜாவுக்கே வருத்தமாக போயிடுது. நான் அவனுக்கு இந்த கதை தெரியாது, இந்த வேஷத்தை மாற்றின ஒரு வந்த கதை தெரியாது. நான் உன்னை ஒரு மகரிஷிக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அடிப்பாவி அவரை என்ன பண்ண கல்லை போட்டு கொண்டுட்டியா, இவன் யார் அப்படின்னா, அவர் தான் இவர்னா, அவர் தான் இவர். ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கார். வந்து மரத்தடியில் பார்த்தா அங்கேயும் உட்காந்துருக்கார். ராஜா சொன்னா, நான் வந்து ஐஸ்வர்யத்தினால ஒரு திமிரை அடைஞ்சு உங்களை அன்றைக்கி அவமானப்படுத்தினேன். எங்கிட்ட உள்ள ஐஸ்வர்யத்தை காட்டிலும் உங்ககிட்ட உள்ள தபஸு தான் பெருசுங்கிறத இப்போ உணர்றேன். நான் தப்போதனம் தான் பெரிய தனம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி போனான்னு சரித்திரம். அவரை சொன்னார், ஏதோ அன்னைக்கு தோணினதை வந்து கேட்டேன்பா, இது ஒன்றும் இந்த ஆசைக்கு முடிவு கிடையாது, அதனால் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் அப்படி பழையபடி தியானத்தில் உட்காந்து விட்டேன்டா. இப்படி பிரித்து நம்மளால் வாழ தெரிகிற அளவுக்கு யோகத்தில் சித்தி அடைஞ்சால் அந்த விஷயம் வேறு. கிருஷ்ணாவதாரம் அது மாதிரி யோகேஸ்வரன் அவதாரமாக இருக்கிறதுனால பின்னாடி 10,108 வீடு 108 கிருஷ்ணன். அதான் இந்த விஷயமே. உன்னால் அது மாதிரி வேஷம் எடுத்துக்க முடியுமா? யோகம்ங்கிறதே பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் சித்திச்சாதான் யோகம் சித்திக்கும். பிரம்மச்சரியம் பூர்த்தியானார். அதனால தான் 4வது தசகத்தில் நாராயணியத்தில் அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லும்போது நாராயண பட்டத்திரி பிரம்மச்சரிய நியமாதிபதி யமைஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யம நியம ஆசன பிராணாயாம இல்லைன்னா இந்த அஷ்டாங்க யோகம் சொல்கிறோமோ அதுக்கு முக்கியமானது எதுன்னா பிரம்மச்சரியம் தான். பகவான் அதோட உள்ளவன். அதனால தான் நித்திய பிரம்மச்சாரிணே நமஹான்னோ யோகேஸ்வர கிருஷ்ணான்னோ சொல்றது. இந்த யோகத்துல சித்திக்கிறதே, யோகத்தை ஒரு சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கையில சொல்லணும்னா குண்டலினி சக்தி மேல சகசிராரத்தை போய் அடையறதுக்கு தான் சித்தின்னு பேர். அதுக்கு நடுப்புல என்ன ஆகும்னா அது கிளம்பி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞை, சகசிராரம்னு பொறுத்து இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம்ங்கிற பிறந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. இப்படி போகும் திரும்பி வரும், போகும் திரும்பி வரும். இதில் வந்து சில இடையூறுகள் எல்லாமும் ஏற்படும். அதை தாண்டி எடுத்துன்னா அதுக்கு கீழே இறங்காது, மேலே போகிறதுக்கு ஸ்லோ ஆகலாம். இப்படி யோக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து தேவதைகள்லாம் வந்து இடையூறு பண்ணுவார்கள் விதவிதமா. ஏன் அவர்கள் வந்து நாம தவம் பண்றத அவையே ஒருத்தர் தவம் பண்ணினா தேவதைகள் கெடுத்தார்கள்னு வருதணும், அவையும் கெடுக்கிறார்கள் அப்படின்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரசியல், பாலிடிக்ஸ். நீங்க என்னதான் ஒரு கட்சியா இருந்தாலும், கட்டி பிறண்டாலும், அண்ணா தம்பின்னு சொன்னாலும் எப்போதும் உஷாராகவே இருக்கணும். எவங்க அளவாரி விடுவான்னு புரியாது. இந்த தபஸ்ல என்ன ஒரு விசேஷம்னா, சில தபஸ் சித்திச்சுதுன்னா சில ஸ்தானத்தை அடையலாம் அப்படின்னு. இந்திரனோ யமனோ வருணனோ அக்னின்னோ தனியா ஒரு பிறவி கிடையாது. இந்த தபஸ் சித்தியாகி வர்றதுதான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா அவன் தான் இந்திரன். ஒருத்தர் 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா அவன் இந்திரன் ஆயிடலாம். அதனால இந்திரன் என்ன பண்ணுவான், 100 அஸ்வமேத யாகம் பண்ண விட மாட்டான் அவரை. அஸ்வமேத யாகம் பண்ணினா பலன் கொடுக்கிறவனே இந்திரன் தான்.
அஸ்வமேத யாகம் பண்றதே இந்திரன் திருப்தி அடையணுங்கிறதுக்காக தான். இதெல்லாம் வெளியில சொன்னாலும் உள்ளுக்குள்ள உள்ள பாலிடிக்ஸ் என்னன்னா, 100 முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் நாம கிளம்ப வேண்டியதுதானே. அதுக்காக அதை பண்ண விட மாட்டா. அது மாதிரி தேவதைகள் இடையூறு பண்றதே அதை ஜெயிச்சு தாண்டி வரணும். இப்படி ஒவ்வொரு தேவதைகளா பகவான் ஜெயிக்கிறதும் சரித்திரமா இருக்கு. அதுலதான் பிரம்மாவை ஜெயிச்சான் பகவான். பிரம்ம மோகனம் அப்படின்னு பேரு. பிரம்மாவை ஜெயிச்சான் பகவான். அதன் பிறகு பகவான் ஒரு நாளைக்கு இந்த பசங்களோட கன்று மேய்ச்சுட்டே வரத்து ஒரு மடு, யமுனையோட ஒரு பகுதி. அந்த பகுதிக்குள்ள வரும்போது இந்த கன்றுகள்லாம் பசி தாங்க முடியாம போய் அதுல ஜலஞ்சாப்பிட, பசங்களும் ஜலஞ்சாப்பிட எல்லாருமே அதுல செத்து போயிட்டா. அந்த ஜலத்தை குடிச்சிட்டு எல்லாருமே இறந்து போயிட்டா. ஏன் அப்படின்னு சொன்னா, அது ஒரு விஷ பாம்பு இருக்கிற இடம். அது அவனுக்கு காளியன்னு பேர். அவன் கருடனுக்கு, அவனுக்கும் கருடனுக்கு ஒரு பிரச்சனை. கருடனோட இந்த பாம்புகளுக்கு ஒரு இடம் எதுன்னா ரமண தீபம்னு பேர். அந்த இடத்துலதான் பாம்புகள் முழுக்க மொத்தமா இருக்கு. எல்லாம் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எத்தனையோ மதங்கள் இருக்கு, எத்தனையோ நாடு, எத்தனையோ விதமான கதைகள். அந்த கதைகளுக்கெல்லாம் நிரூபணம் கிடையாது, எல்லாம் கற்பனை கதைகள். 1-2 இடத்துல நிரூபணம் இருக்கு. நம்ம இதிகாச புராணங்கள்ல எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வேர்ல்டுல ஒரு தீவு இருக்கு, இங்க நெட்ல சர்ச் பண்ண எல்லாம் தெரியும். அந்த தீவு முழுக்க என்ன இருக்குன்னா பாம்பு தான் இருக்கு. அந்த தீவு முழுக்க பாம்பா இருக்கும், இன்னைக்கும் இருக்கு. அதுக்கு ஆகாரம் என்ன, போறது போக்குவரத்து என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம புராணம் சொல்றது அதுக்கு ரமண தீபம்னு பேர். அதுதான் நாகர்களுடைய ஸ்தானம். அது நாகர்களுக்கு சத்ரு யாருன்னா கருட பகவான். அதனால இவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, கருட பகவானுக்கு படையல் போடுறதுன்னு தமிழ்நாட்டில் சொல்றது. இந்த 2 வகை உண்டு. ஒருத்தர் நமக்கு சத்ருவா இருந்தா அவளோட சண்டை போடுறது, பொழுது முடிஞ்சா அது ஒரு வகை. இன்னொரு வகை, நான் உனக்கு பர்சன்டேஜ் கொடுத்துட்றேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த 2 ரீதியிலையும் உலகத்துல நடக்கிறத நாம பார்க்கணும். உனக்கு என்ன தேவை, இதுதானே தேவை, இதை கொடுத்துட்றேன், என்ன தொந்தரவு பண்ணாது அப்படின்னா அவ விட்டுடுவான். அது மாதிரி துர்தேவதைகளுக்கெல்லாம் நாம இது மாதிரி ஒரு பூஜையை போட்டு பங்கை போட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வேலை கேட்காது. சத்தேவதைகளுக்கும் இது உண்டு. துர்தேவதைகளுக்கு பங்கு கொடுக்கறது, சத்தேவதைகளுக்கு பங்கு இல்லை. சத்தெய்வங்களுக்கு நமஸ்காரம் நம்மளை தொந்தரவு பண்ணார். அது மாதிரி இந்த இடத்துல நாகர்கள்லாம் நித்தியப்படி கருடனுக்கு எப்போதும், அதனால கருட பஞ்சமின்னு வரும். இதில் நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி அப்படின்னு வரும். அதில் பூஜை பண்ணுவா. இந்த ஒரு சமயம் இது அஷ்ட நாகர்கள். நாகர்களுக்கு பாம்பு 8 வகை தான். நீங்கள் 1000 பிரிவு சொன்னாலும் 8 வகையான பாம்பு தான். அதோட வம்சம்தான் இதெல்லாம். திருதராஷ்டிரன், அனந்தன், சேஷன், கார்கோடகன், வாசுகி, காளியன், இது மாதிரி சில வகைகள், தட்சகன், இதெல்லாம் அதோட வகை. அதில் காளியன்கிறது ஒரு வகை. இது மாறி மாறி அவ தலைவரா வருவா. அது மாதிரி காளியன் ஹெட்டா வந்த உடனே கருடனுக்கு என்னத்துக்கு நாம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தினான். நிறுத்தினா என்ன ஆகும், கருட பகவானுக்கு கோபம் வந்தது. நீ அனுகூலமா இருக்கிற பிறந்தா உன் கவர்மெண்ட்டை ரன் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கலைச்சுட்டார். இன்னைக்கு என்ன நடக்கிறதோ அதெல்லாம் அப்படியே இருக்கு. அவன் அங்கேருந்து விரட்டி விட்டா அவன் கிளம்பி அங்கேருந்து இதுக்கு வந்துட்டான், பிருந்தாவனத்துக்கு வந்துட்டான். பிருந்தாவனத்துக்கு ஏன் வந்தான்னா, எங்க போனாலும் கருடன் பிரச்சனை பண்ணினா, எங்க வந்தா ஏன் பிரச்சனை பண்ணலைன்னா, இந்த சௌபரின்னு ஒரு மகரிஷி சொன்ன அவர் பிருந்தாவனத்துல தான் முதல்ல தபஸ் பண்ணினார். அவர் ஒரு சாபம் கொடுத்திருக்காரு, இங்க கருடன் வரக்கூடாது. புராணத்துல இருக்கு. புராணத்துல இருக்குங்கிறது ஆச்சரியம் இல்லை.
இது புராணத்துல இருக்கிறது, ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி. இன்னைக்கு பிருந்தாவனம் போனீங்கன்னா கருடன் இருக்காது. ஒரு 10 மைல் தாண்டி வெளியில வந்தாதான் கருட தரிசனமே பண்ணலாம். பிருந்தாவனம் சரௌண்ட்ல நீங்க கருடனை பார்க்க முடியாது. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயங்கள். கருட தரிசனம்னு பண்ணுவா அந்த காலங்கள்ல எல்லாம், சகஜமா இருக்கும். வாசல்ல வந்தாலே கருட தரிசனம் ஆச்சா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு கருட தரிசனம் பண்ணணும், தரிசனாத் அதிகம் துவனிக்குன்னு. அதை பார்த்தாலும் சுபசகுணம், அதோட சப்தத்தை கேட்டாலும் சுபசகுணம். அதனால இவன் வந்து கருட பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார்னு இவன் தங்கியிருக்கான். தங்கினா பொதுவாகவே இந்த வாழ்க்கை முறையே அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று உணவு, ஜீவோ ஜீவசிய ஜீவனம். நம்ம நிறைய சாமான்கள்லாம் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பதார்த்தங்கள் தானியங்கள்லாம் இருந்ததுன்னா ஒன்று எலி வந்துடும். எலி வந்ததுன்னா எலி இருக்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை குட்டி போடும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை 10 குட்டி போடும். கொஞ்சம் கணக்கு பண்ணுங்க, வருஷத்துக்கு 50 குட்டி. அந்த 50 குட்டி 3 மாசத்துல 4 மாசத்துல அது குட்டி போட ஆரம்பிச்சிடும். இப்படி கணக்கு பண்ணா நம்ம முழுக்க எலியா தானே இருக்கணும், இல்லை உலகம் முழுக்க எலியா தானே இருக்கணும். எலி எங்க கிளம்புறதோ பின்னாடியே பாம்பு வந்துடும். எலி இருக்கிற இடத்துக்கு தான் பாம்பு வரும், எலி இல்லாத இடத்துக்கு பாம்பு வரவே வராது. பாம்பு வந்துடும், அந்த எலியை அது சாப்பிட்டோம். பாம்பு பாட்டுக்கு அது பாட்டுக்கு பிரசித்தி ஆச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு கருடன் வந்துடும், கழுகு வந்துடும். இப்படி ஒரு சைக்கிள், உணவு சைக்கிள் பிரபஞ்சம் முழுக்க ஒரு சிஸ்டம் இருக்குது. இது ஜாஸ்தியாக போச்சுன்னா இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பாம்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக போனதுனால அதோட விஷங்கள்லாம் அந்த ஜலத்தில் கலந்து, அது ஒரு மடு, மெயின் யமுனை இல்லை மடு. அதை அவ ஏற்கனவே சொல்லியிருக்கா கோபர்கள்லாம், இந்த இடத்துக்கு மட்டும் போகாதே, அங்கே விஷப்பாம்பு இருக்கு போகாதே அப்படின்னு சொல்லியிருக்கா. இதனால கேட்டிருந்தா அவ கேட்காம போனோடனே அதை சாப்பிட்டு குழந்தைகள்லாம் எல்லாமே விஷ பாதையினால கீழே விழுந்துட பகவான் வந்து பார்க்கறான். குழந்தைகள் எல்லாம் மரிச்சு கிடக்கா, இறந்து கிடக்கா, பசுக்கள்லாம் கன்றுக்குட்டிகள்லாம் இறந்து கிடக்கு. உடனே தன்னுடைய அமிர்தமயமான கண்களால பகவான் ஒரு தடவை பார்க்க எல்லாருமே உயிர் பிழைச்சு விட்டார். உயிர் பிழைச்சுட்டா பகவான் நினைச்சான், இங்க வந்து இனிமே இந்த காளியனை வைக்கக்கூடாது, இங்கேருந்து அவன் உத்வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடினார் பகவான். இப்படி சுத்தி பார்த்தா அத்தவாரி நிகோரதரம் பணினும் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன். இப்படி பகவான் தேடுறான். பார்த்தா அங்க வரிசையா அந்த கரையில முழுக்க இந்த மரம் முளைச்சு கிடக்கு, கதம்ப மரம். கதம்பம்னு ஒரு மரம், கடம்பம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. கடம்பம்னு சொல்லலாம், கதம்பம்னு சொல்லலாம். மதுரையே கடம்பவனம் தான், மதுரை முழுக்க. அதனாலதான் கதம்பவன வாசினி நமஹா அப்படின்னு சொல்றது. இந்த பிருந்தாவனத்திலையும் அது உண்டு, கதம்பவனம்ங்கிறது உண்டு, இன்னைக்கும் இருக்குது. இப்படி வரைஞ்சிருக்கும். அது மேலே ஏறி பகவான் அப்படி சுத்தி பார்த்துட்டு அவன் தெரியலன்னு உடனே அவனை வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு அந்த ஜலத்துல குதிச்சா. ஜலத்துல குதிச்சு அந்த ஜலத்தை அப்படி தொலாவினான் கையால. சத்தம் கொடுத்தா அவன் மாட்டுக்கு சௌக்கியமா ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தவன் திடீர்னு யாரோ வந்து தொந்தரவு பண்றார்களேன்னு அப்படி எழுந்து பார்க்கறான். அவனுக்கு 108 தலை. பார்த்தா ஒரு சின்ன குழந்தை ஆடுறத பார்த்தான். அவனுக்கு ஆத்திரம் தாங்கல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, தன்னோட இடத்துல வரத்துக்கு இவ்வளோ துணிச்சலா அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரான். வந்தா அதுக்குள்ள இந்த கரையில இருக்கிற பசங்கள்லாம் இருக்கான் பாருங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்தினான். என்னடான்னா, பாம்பு வருதுவார், பாம்பு வருதுவார், வந்துடும் இந்த பக்கம் வந்துடும்னா. பகவான் விளையாட்டா இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்புக்கு நீஞ்சி இது பண்ண அவன் பின்னாடி துரத்த. ஒரு கட்டத்தில் வந்து இந்த பாம்பு வந்து அவனை சுத்திக்க, இந்த குழந்தைகள்லாம் சத்தம் போடுறத கேட்டு அங்கே கோகுலத்தில் இருந்த கோபர்கள்லாம் வேலையை போட்டுட்டு ஓடி வர வந்து பார்த்தா பகவானை சுத்தி நிற்கிறது பாம்பு. நந்தகோபர் பார்க்கிறார், யசோதர் பார்க்கிறார்.
நான் நந்தகோபர் யசோதை மயங்கியே போயிட்டா, அழுது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. நந்தகோபர் சொன்னார், நான் இந்த க்ஷணம் போய் என் பிள்ளைய காப்பாத்துறேன், இல்லைன்னா நானும் போறேன்னு போறால் 10 கோபர்கள் அவரை பிடிச்சி நிற்கிறா, போகாதே போகக்கூடாதுன்னு. இந்த அல்லோல கல்லோலப்பட்டு நிற்கிறது கோகுலமே. இதுல ஒரு சலனம் இல்லாம, ஒரு கவலை இல்லாம, பயம் இல்லாம சிரிச்சுன்னு பார்க்கறது பலராமன் மட்டும்தான். ஏன்னா அவர் ஆதிசேஷன் இல்லையா, அவருக்கு தெரியுமோ இதுல என்ன முடிவு வரும்னு அவருக்கு தெரியுமோ. பார்த்துட்டே இருக்கார் பகவான். அப்படி சுத்தின்னு இருக்கிற அந்த அவன் என்னத்துக்காக பகவான் விட்டார்னா, அவனுக்கு அந்த பகவானை ஸ்பரிசிச்ச உடனே அது ஒரு ஆனந்தமா இருந்தது, அதை கொடுப்போம்னு சொல்லுது. அப்புறம் அதுலேருந்து வெளியில வந்து பகவான் அந்த வாழை பிடிச்சிட்டார். பாம்புக்கு வாழை பிடிச்சாலே பலம் போயிடும். இந்த பாம்பு பிடிக்கிறவா அப்புறம் வாழை பிடிச்சி ஒரு உதறினாலே அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி தலை தொங்க போட்டு நிற்கும். அது மாதிரி பகவான் ஏறி பாம்பு வாழை பிடிச்சிருந்து இது என்ன பண்றது, 100 கணக்கான தலையா இப்படி தலையை தூக்கி தூக்கி வர, ஒவ்வொரு தலையிலையும் ஜல் 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 அப்படின்னு கால சலங்கையோட பகவான் தாவி தாவி குதிக்கிறான். இங்க வந்து நாட்டியம் ஆடினான்னு இல்லை, எந்த தலையை தூக்கினானோ அந்த தலையில பகவான் காலால வச்சு ஒரு அடி, அடுத்த தலையை தூக்குவோம் அடி. இது வந்து பார்க்கறதுக்கு ரிதத்தோட டான்ஸ் மாதிரி இருந்தது. அந்த பகவான் பாதம் படிஞ்சது தான் இன்னைக்கும் அந்த இன பாம்புகளுடைய தலையில அந்த பாதம் படிஞ்சிருக்கும். அதுவும் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும் அந்த பாம்பு. உலக விஷப்பாம்பு எத்தனையோ உண்டு, இந்த கால் படிஞ்ச பாம்பு இந்தியாவில் தான். கடைசியில நாகபத்திரிகள்லாம் வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி, இவன் தெரியாம நடந்துட்டான், எங்களுக்கெல்லாம் நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே பூதாவாசாய பூதாய பராய பரமாத்மனே, எங்களுக்கு சௌமங்கல்யத்தை கொடுக்கணும், நாங்கள் கஞ்சியே இல்லை, எங்களை கொண்டாதீங்கன்னு சொல்ல பகவான் நீங்க இருக்காதே ரமண தீபம் போயிடு, கருடன் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டார், நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பண்ணிவிட்டு அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்க எல்லாரும் இருட்டி போயிடுத்து. அதனால அங்கேயே தங்கிவிட்டால் சுத்தி தீ பிடிச்சுன்னு. தீ பிடிச்சிருந்தா பகவான் என்ன பண்றா, அந்த தீ முழுக்க அப்படியே சாப்பிட்டுட்டார். தாவாக்தி பக்ஷணம் அப்படின்னு அதுலேருந்து தீயிலேருந்து அவர்களெல்லாம் வெளிக்கொண்டு வந்தான். இன்னொரு சமயம் பகவான் சரதிருத்து வர்ணனம்னு பேர். வசந்தம் கிரீஷ்மம் வருஷம் சாரதம் ஹேமந்தம் சைசிரம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் 2 மாசத்தை ஒரு காலமா சொல்றாங்க. இதை ஏன் பிரிச்சுது, மாசம் மாசம் இருக்கிறத இப்படி ஏன் பிரிச்சுதுன்னா, இது ஒரு பருவ காலம்னு பேர். இது இந்தந்த சமயத்துல இப்படி இப்படி இருக்கும். நீங்க கவனிச்சேன்னா இன்ன பீரியடில் சில பூ பூக்கும், சில பழங்காய்க்கும். ஒரு ஒரு இப்ப ஹேமந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா பனியா இருக்கும். ஹேமந்தம் சைசிரம். அந்த பனி தாண்டின உடனே என்ன ஆகும், சிசிர ருதுல பார்த்தேன்னா வெயில் கிளம்பி இலையெல்லாம் உதிர்ந்துடும். வெளியில பார்க்கறதுக்கு குளிர்ச்சியா இருக்கும், இலையெல்லாம் உதிர்ந்துடும். அது முடிஞ்சு இந்த ஹேமந்தம்ங்கிறது தை மார்கழி தை, அது முடிஞ்சு மாசி பங்குனி இலை உதிர்ந்துருமா, பங்குனி பாதியிலேயே வசந்தம் வந்துடும், உடனே துளிர் விடாமல் இருக்கும். அப்புறம் கிரீஷ்மம் அப்படிங்கிறது பயங்கர சூடா இருக்கும். கிரீஷ்மம் தூங்கிறது ரொம்ப சூடா இருக்கும். அந்த சூடு உச்சத்துக்கு போறதே வருஷம் இருக்கும், மழை ஆரம்பிச்சிடும். மழை 2 மாசம், மழை முடிஞ்ச உடனே சரது இருக்கும், மழைகள்லாம் முடிஞ்சு அந்த ஆற்றுல எல்லாம் பார்த்தேன்னா இப்படி ஜலம் குறைஞ்சுட்டே வரும். வசந்தேன கிரீஷ்மேன வருஷாபிகி சாரதேன. சரது முடிஞ்ச உடனே பழையபடி பனிக்காலம், பழையபடி இலை உதிர் காலம், அப்புறம் துளிர் காலம், அதுக்கப்புறம் கோடை காலம், அதுக்கப்புறம் மழை காலம், அதுக்கப்புறம் சமமான காலம். இப்படி இதில் ஒரு ஆச்சரியம், பழங்கள்லாம் இருக்கு பாருங்க. பூ பழங்கள்லாம் இந்தந்த சமயத்துல தான் இன்னது பூக்கும், எல்லாம் கிடைக்காது. இப்ப வருஷா காலம் நடக்கிறது, இன்னும் 1 மாசங்கள்லாம் போச்சுன்னா மாம்பழம் எல்லாம் கிடைக்குமோ? இப்ப
கிடைக்காது. அதெல்லாம் வசந்தத்துல தான் கிடைக்கும். வசந்தம் நல்ல சூட்டுல தான் மாம்பழம் கிடைக்கும். புளி மாம்பழங்கள்லாம் அப்பதான். இப்ப பார்த்தீங்கன்னா எங்க பாரு நாகப்பழம் இருக்கும், எல்லா இடத்துலையும் நாகப்பழம் கிடைக்கும், விளாம்பழம் கிடைக்கும். எங்க பாரு விளாம்பழம் கிடைக்கும். இதே 4 மாசம் போச்சுன்னா அது கிடைக்காது. இப்படி பகவான் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார் ஜீவராசிகளுக்காக, ஜீவிதத்துக்காக பண்ணியிருக்கார். இதுல வருஷா காலம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சு எல்லாம் சமர்த்தியாகி சரதுருத்து வரத்தே எல்லாம் தெளிய ஆரம்பிச்சிடும். மழைகள்லாம் விட்டு வானம் தெளிவாகி நீரோடைகள்லாம் பார்த்த எல்லாம் நீலோத்பலங்கள்லாம் பூக்க ஆரம்பிக்கும். அந்த சரதுருத்து வர்ணனம் அப்படின்னு பாகவதத்துல இருக்கு. பகவான் வந்து அழகா கோவர்தனம் அதை சுத்தின ஏரியாவில் சஞ்சாரம் பண்ணிட்டு மாடு மேய்க்கிறதே வேணுகானம் பண்ணுவார். அந்த வேணுகானம் பண்ணின வைபவத்தை சொல்றார். வேணுகானம் பண்ணும்போது பகவான் எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னா, பர்ஹா பீட்டம் நடவரவபுஹும் கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்த்ரான் வேணோ அதர சுதயா பூரயன் கோப பிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிரவிஷத் கீத கீர்த்திஹி. அழகான திருமேனியில தலைமயிரெல்லாம் ஒன்னிச்சு கொண்ட போட்டு அதுல மயில் பீலியை சொல்லியிருக்கார். வாசனா திரவியங்கள் பூசியிருக்காள் யசோதே. கஸ்தூரி திலகம் விட்டிருக்காள். காது வருதும் நீண்டதான கருணை ததும்பிய கண்கள். காதுல கர்ணிகார புஷ்பம் வச்சிருக்கான் பகவான். 2 காதுலையும் மகர குண்டலங்களை போட்டுருக்கான். கண்ணுக்கு மை இட்டுருக்கான். செவந்ததான உதடு, கண்ணாடி போல கண்ணங்கள், கழுத்துல ஒரு தங்க செயின் போட்டிருக்கார். அதுல புலி நகம் தொங்குறது. காற்றுல உள்ள புஷ்பங்கள் எல்லாம் பிரிச்சு குழந்தைகள் மாலையா தொடுத்து போட்டிருக்கார். 5 வகையான கலரோட, 5 வகையா டிஃப்ரெண்ட் கலரோட மாலை இருந்தா அதுக்கு வைஜெயந்தி மாலைன்னு பேரு. அந்த மாலையை தொடுத்து போட்டிருக்காள். அது தவிர மந்தார மாலை போட்டிருக்காள், துளசி மாலை போட்டிருக்காள். பகவான் ஒரு மரத்தடியில நின்றுண்டு கன்றுகள் எல்லாம் மேய்க்க விட்டுட்டு ஒரு மரத்தடியில நின்றுண்டு 3 வளைவுகளோட ஒரு காலை மடிச்சு ஒரு காலை வச்சுட்டு பகவான் வேணுகானம் பண்றான். அரைக்கண்ணை மூடிட்டு அரைக்கண்ணை தொடர்ந்துட்டு எதிர்த்தாப்புல பசங்கள்லாம் உட்கார்ந்துட்டு அந்த வேணுகானத்தை தாளம் போட்டு ரசிக்கிறான். அவன் என்ன தெரியுங்கிறது விஷயம் இல்லை. இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மேய்ச்சல்ல உள்ள மாடுகள்லாம் அந்த புல்லை எடுத்தா அந்த புல்ல வேணுகானம் கேட்ட உடனே ஒன்று புல்லை சாப்பிடணும், இல்லை வெளியில விடணும். பாதி கடிச்சுட்டு அப்படியே நிற்கிறது. கன்றுகள்லாம் மாட்டுக்கிட்ட பால் குடிக்கிறதே காம்புலேருந்து பிடிச்சி இழுத்துடுத்து முழுங்கிறதுக்கு பதிலாக வேணுகானத்தை கேட்டு வாய் வழியா ஓடுறது. அந்த மரங்கள்லாம் பகவான் சுற்றி இருக்கிற அந்த மரங்கள்லாம் பழுத்து இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்றது, வேணுகானம் கேட்ட உடனே அப்படியே கிளை தாழ்ந்து வந்து பகவான் மேல அப்படியே ஸ்பரிசிக்கிறது. என்னை பிரிச்சுக்கோ, என்னை பிரிச்சுக்கோ, வேணுகானத்துக்கு நான் சம்மானம் பண்றேன் அப்படின்னு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த வேணுகானத்தினுடைய விசேஷத்தை எல்லாருமே பாடியிருக்கார். பானுதாசர்னு ஒரு மகான் பாடியிருக்கார் இதை பத்தி. யமுனை அப்படிங்கிறது நித்திய பிரவாகத்தோட உள்ள நதி. இந்த வேணுகானத்தை கேட்ட உடனே யமுனையால ஓட முடியலையா, அப்படியே ஒரு இடத்துல நின்றுடும். யமுனா ஜல ஸ்திர ஸ்திரவாகே, அதால மேல நகர முடியல. நகர்ந்து உருகி ஓடுற யமுனை நிற்க உருகாம கல்லா இருக்க வேண்டிய கோவர்தனம் உருகி ஓடுறதுன்னு பிருந்தாவனத்து வேணுகானத்துக்கு எடுத்து அப்படியே உருகலாம். அதனாலதான் மலை சின்னதா இருக்கும். இன்னைக்கு போய் பார்த்தோம்னா கோவர்தனம் பாகவதத்துல சொன்ன மாதிரி இருக்காது. பாகவதத்துல அவ்வளோ பெரிய மலையா வர்ணிச்சிருக்கு. இன்னைக்கு போய் நாம நேரம் பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய மலையா இருக்காது. அது மலைக்கு அடையாளமே என்னன்னா, 50 மைல் முன்னாடியிலேருந்தே மலையை பார்த்தோம்னா அதோ மலை இருக்கு அப்படின்னு கண்ணுக்கு தெரியும். எல்லாருமே மரம் எங்க இருக்கு, ஊர் எங்க இருக்கு, வீடு எங்க இருக்குன்னு கேட்பாளே தவிர மலை எங்க இருக்குன்னு கேட்பாளோ? இந்த மலை எங்க இருக்கு அப்படின்னு யாராவது கேட்பாளோ? ஏன்னா எங்கேருந்து பார்த்தாலும் மலை தெரியும். இன்னைக்கு மலை எங்க இருக்குன்னு கேட்கற மாதிரி தான் பிருந்தாவனத்துல இருக்கு கோவர்தனம். இது இப்பதான் ஆச்சா, இந்த பாபிகள்லாம் வந்து மலையெல்லாம் வெட்டி விட்டுட்டானா அப்படின்னா அப்படி இல்லை. கோவர்தனத்துல கை வச்சா வெட்டிடுவாங்க உள்ளவா. கோவர்தனத்துல எல்லாமே நீங்க கை வச்சிடவே முடியாது.
அங்கேருந்து ஒரு கல் எடுத்தாலே கீழே போடுமா, பெருக்கு கல்லை தூக்குறேன்பா. அப்ப இந்த கோவர்தனத்தை சுத்தி இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சாதுக்கள் வசிக்கிறார். எப்படி திருவண்ணாமலையை சுத்தி வசிக்கிறாளோ அது மாதிரி கோவர்தனத்தை சுத்தி இருக்கா. இன்னைக்கும் கோவர்தன பரிக்கிரமான்னு ஒரு விசேஷம். பிருந்தாவன பரிக்கிரமானு பிருந்தாவனத்தை பிரதட்சணம் பண்றது ஒரு வகை. கோவர்தன பரிக்கிரமா 12 கிலோமீட்டர், அது பிருந்தாவன பரிக்கிரமா 8 கிலோமீட்டர் தான். இது எப்படின்னா அடிக்கு 100 நமஸ்காரம், அடிக்கு 1000 நமஸ்காரம், இப்படி பரிக்கிரமா கோவர்தனத்தை பண்றவா இருக்கா. ஒரு அடி எடுத்து வச்சுட்டு ஒரு சாக்கை கீழே போட்டுருவா, 1000 நமஸ்காரம் பண்ணுவா. 1000 நமஸ்காரம் ஒரு நாளைக்கு பண்ண முடியுமா? பண்ணணும். ஒரு அடி 2 அடி நகருவா. அப்ப இவ ஒரு அடிக்கு 1000 நமஸ்காரம் பண்ணினா 12 கிலோமீட்டருக்கு எத்தனை அடி இருக்கு? இவ எப்ப முடிப்பான்னா ஜென்மா முழுக்க அப்படியே இருக்கு. 30 வருஷம் 40 வருஷம் அந்த பரிக்கிரமா பண்ணுவான். இன்னைக்கு இருக்கா. அவளுக்கு சாப்பாடு என்ன, மற்றதெல்லாம் என்னன்னா அதுதான் அர்ச்சனை. அங்கேருந்து இந்த பக்தர்கள்லாம் பெரிய பெரிய கோட்டீஸ்வரெல்லாம் பெரிய வேன்ல ரொட்டி சப்ஜி ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்துன்னு கையில் வச்சு இந்த பரிக்கிரமா பண்ணுறவா முன்னாடி வச்சு திரண்டு நமஸ்காரம் பண்ணுவான். அவள் காலை தொட்டு கண்ணை ஊற்றிப்பான். இல்லைப்பா நான் சாப்பிட்டாச்சுப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னா கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க, கெஞ்சுவான். ஒரு நாளைக்கு 50 பேர் 60 பேர். நாமெல்லாம் பிருந்தாவனமே போனோம்னா, இந்த கோவர்தனம் பிருந்தாவனங்கள்லாம் போனோம்னா சாப்பாடை பற்றியே கவலைப்பட வேண்டாம். இது மாதிரி ஒரு பரிக்கிரமா வந்திருந்தா அங்கங்கே உட்காத்தி வச்சு, இப்பயே நம்ம இந்த 63 உற்சவத்தில் மெட்ராஸில் பார்த்தா தெரியும். ஏதோ ஒரு உற்சவ சமயத்தில் தானே பண்ணுறா. சாப்பிட்டு மாளாது, தெருக்கு 100 பேர் அன்னதானம் பண்ணுவா. அண்ணாமலை திருவண்ணாமலையும் அப்படிதான். நீங்கள் கிரி பிரதட்சணம் வரத்து அங்கங்கே அன்னதானம் நடக்கிறதுனோ. இது ஒரு உற்சவ காலத்தில் ஒரு கிரி பிரதட்சணம் பௌர்ணமாசி சமயத்தில் நடக்கிறது. அங்கே 63 உற்சவ சமயத்தில் நடக்கிறது. நான் சொல்ற பிருந்தாவனத்தில் வருஷம் 365 நாளும் 365 நாளும் இந்த அன்னதானம் உண்டு. அப்பேற்பட்ட கிரி கோவர்தனம் உருகி போக ஓடுறது. பகவான் வேணுகானம் பண்ண இந்த பசங்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்க, இந்த பசங்கள்லாம் பகவானை பார்த்து சொல்றான், இன்னைக்கு உங்க அம்மா உனக்கு அலங்காரம் பண்ணி விட்ட அலங்கார வைபவத்தை சொல்றதா, அல்லது உன்னோட அழகான இந்த கால்கள் ரெண்டும் பிருந்தாவனத்து மேல பட்டுதே அந்த பிருந்தாவனத்தோட பெருமையை சொல்றதா, பாக்கியத்தை சொல்றது அப்படின்னு குழந்தைகள் ஆனந்தப்பட்டார்கள். அந்த சரித்திரம் சொன்னார்.